உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மோகன், ராதா, உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் நான் வந்தேன். சரியான நேரம். இப்பவே இவங்க கிட்ட பேசுங்க. என்ன? ஆமா அத்தை, சொல்லுங்க, என்ன பேசணும்னு வந்தீங்க? அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுதான் சரியான நேரம்னு நினைக்கிறேன். தாமினிக்கு இது மனசு வருத்தமா தான் இருக்கும். ஆனா அவளோட வாழ்க்கைக்கும் இதுதான் நல்லது. இத நான் எப்படி ஆரம்பிக்கிறது? மோகன், ராதா, அது என் மனசுல தோணுன விஷயத்த நான் அப்படியே சொல்றேன். அது வந்து ஐயோ, காதம்பரி, காதம்பரி, என் கூட கொஞ்சம் வாயேன். என்ன நீ? என்ன விஷயம் நீ? நான் சொல்றேன், என் கூட வாயேன். சரி இருங்க, என்னன்னு பாத்துட்டு வரேன். மா, இவங்க வேற எப்ப பாரு ஏதாவது ஒரு கலகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க இப்ப என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஐயோ அண்ணி, என்ன இது? என்ன இழுத்துட்டு போறீங்க? என்ன விஷயம்? கொஞ்சம் பேசாம என் கூட வாயேன். காதம்பரி, இந்தம்மா கடவுளோட பிரசாதம். இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுல, நீங்க கூட எடுத்துங்க. அட, என்ன இது? பிரசாதம் கீழே விழுந்துருச்சு. அண்ணி, காது, வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல. வாங்க நீ, வாங்க. இல்ல காது, நான் சொல்றத கேள. ஏன் அண்ணி இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? அவங்க உங்களுக்கு சாமி பிரசாதம் தானே கொடுத்தாங்க, வாங்கிக்க வேண்டியது தானே? அது சரி, இப்பெல்லாம் உன் கண்ணுக்கு அவங்க மட்டும் தானே தெரியுறாங்க. அந்த பாட்டி, அந்த ராதா, அவங்க அப்பன் மறந்துட்டியா நீ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவங்கள பார்த்தாவே நீ டென்ஷன் ஆவ. ஆனா இப்போ அவங்க வேண்டியவங்களாயிட்டாங்க, நாங்க வேண்டாதவங்களாயிட்டோமா? அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அண்ணி. உங்களுக்கே நல்லா தெரியும், ராதா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கா. குஷிக்காகவும் மோகனுக்காகவும் உயிரையே பணைய வச்சிருக்கா. அவள மாதிரி. அப்போ நாங்க எதுவுமே செய்யலையா? அண்ணி, சூப்பர் காதம்பரி, இப்பெல்லாம் உனக்கு ஞாபக மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒருத்தர் செஞ்ச உதவியை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இன்னொருத்தர் செஞ்ச உதவியை மறந்துடுவியா நீ? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. சொல்ற, ராதா செஞ்சது மட்டும் உனக்கு ஞாபகத்துல இருக்கு. ஆனா இவ்வளவு வருஷமா நான் செஞ்ச எதுவுமே உன் ஞாபகத்துல இல்ல. எப்படி மாது? இப்ப ராதா பண்றது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுது. இவ்வளவு நாளா தாமினி பண்ண எல்லாத்தையும் நீ மறந்துட்ட. எங்க 2 பேருக்கும் நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை கூட நீ இப்ப மறந்துட்டல. மறந்தது மறந்ததாவே இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா இப்ப எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துற. நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்க காது. உன் புள்ள மோகனுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது என் பொண்ணு தாமினியோட தான். எனக்கு நல்லாவே தெரியுது உன் மனசுல என்ன தோணுதோ அதை இப்ப செயல்ல காட்டணும்னு நினைக்கிற. நீ அந்த ராதாவுக்கும் மோகனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற. தாராளமா பண்ணி வை காதம்பரி. ராதா மோகன் ஜோடி பொறுத்த பிரமாதமா இருக்குல்ல. ஆனா கொஞ்சமா அதை யோசிச்சு பாத்தியா? இந்த கல்யாணம் நடக்கிறதுனால என் பொண்ணு தாமினியோட நிலைமை என்ன ஆகும்னு? அவளை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. அதுக்கு மேல நீ கொடுத்த அந்த வாக்குறுதி அது உடைஞ்சு போயிடாதா? சொல்லு காதம்பரி. அண்ணி, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியாம இல்ல. ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சூழ்நிலை மாறிடுச்சு அண்ணி, நான் வேற என்ன செய்யட்டும்? நாம நினைச்சதெல்லாம் நடந்துருதா? மோகனுக்கும் தாமினிக்கும் கல்யாணம் ஆகலன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் உறவு இல்லைன்னு ஆயிடுமா நீ? எல்லாரோடையும் ஒத்து போய் தான் நாம வாழ்ந்து ஆகணும் அண்ணி. அப்படியெல்லாம் வாழ முடியாது.
ஒரு விஷயத்தை தவிர வேற எதுவுமே மாறல காதம்பரி. வா என் கூட, அது என்னன்னு காட்டுறேன். என்ன வா. அண்ணி, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க என்ன? அண்ணி அண்ணி தயவு செஞ்சு என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்ன இல்லடா. ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பிரச்சனை எல்லாம் எதுவுமே கிடையாது. என்னவோ நடந்திருக்கு. இவங்க எடுத்த பிரசாதம் கீழே விழுந்துருச்சு. ஐயோ அம்மா, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல, விடுங்களேன். பிரசாதத்தை நான் வேணும்னே கீழே போடல, அதுவா தானே விழுந்தது. இல்ல இல்ல, நான் தான் பார்த்தனே. நீங்க தான் பிரசாதத்தை கீழே போட்டீங்க. சரி, நான் ஏதாவது தெரியாம சொல்லியிருந்தேனே, நான் மன்னிச்சிருங்க. ஐயோ என்னம்மா நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப என்ன நடந்துருச்சு? பேசி முடிச்சாச்சா? போலாமா? வா காதம்பரி, தள்ளுங்க. அண்ணி, அப்பா அப்பா வந்து என்ன நடுவுல பண்றீங்க நீங்க? நின்னுட்டு. இவங்க எதுக்கு அவசரமா அவங்கள கூட்டிட்டு போறாங்க? இப்ப என்ன டிராமா பண்ண போறாங்களோ? முதல்ல நீ என் கூட வா. அண்ணி நீங்க ஏன் இப்படி இழுத்துட்டு போறீங்க? மீதி எல்லாம் அப்புறமா உன்கிட்ட சொல்றேன். கேள்வி கேக்குறத நிறுத்து. அண்ணி தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. பேசாம வா. என்ன அண்ணி? இவங்க பெரிய திட்டத்தோட தான் கூட்டிட்டு போறாங்க. அம்மா அம்மா, அவங்க கூட எங்கேயும் போகாதீங்க. இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. அண்ணி அம்மா, நீங்க போய் ராதா மோகன் கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுங்க. அம்மா அம்மா நில்லுங்க, போகாதீங்க. அம்மா. ஆ! ஆ! அம்மா அம்மா நில்லுங்க. ஆ! நீ எங்க பின்னாடி கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும் துளசி. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன்னால இந்த வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது. இவங்க இப்ப எதுக்காக அம்மாவை வெளியே கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியலையே. அப்படின்னா இந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அவங்கள வெளியில கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ அப்ப அவங்க என்ன பண்ண போறாங்க? அண்ணி எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன? ஐயோ ஏன் தள்ளுறீங்க? என்ன விஷயம்? என்ன தயவு ஆச்சு செஞ்சு நீங்க சொல்லுங்க. பாரு, நல்லா பாரு. தாமினியா இது? தாமினி, தாமினி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.